டேசமணி நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். சிபி ராதாகிருஷ்ணனை தேர்வு செய்கிறதன் மூலமாக என்ன மாதிரியான வியூகம் வகுக்கப்பட்டிருக்கிறது? இந்த நிகழ்வை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல்ல சிபி ராதாகிருஷ்ணன் தேர்வு என்பது துணை குடியரசுத் தலைவருக்கு ஜூலை 23ஆம் தேதியே வந்து அந்த தங்கர் வந்து ராஜினாமா பண்ணிட்டார். அவரை எடுத்தது ஜாட் மக்களுடைய எதிர்ப்பு என்பது அளவுக்கு அதிகமாக இருந்ததுனால பஞ்சாப், உத்தரப்பிரதேச மேற்கு உத்தரப்பிரதேசம், பிறகு வந்து ராஜஸ்தான் எல்லாம். அப்போ ராஜஸ்தான்லேருந்து தங்கரை என்ன மம்தா கூட அங்கே மோதிக்கிட்டு இருக்காரு கொண்டு வந்து போட்டாங்க. ஆனாலும் அவர் வந்து என்னதான் ஆர்எஸ்எஸ்காரராக இருந்தாலும் ஒத்து வரல. அதனால் அவர் ராஜினாமா பண்ணி இத்தனை நாட்கள் 3 வாரங்களுக்கு மேலே ஏன் தாமதமாச்சு என்ற கேள்வியை முதல்ல கேட்கணும். உடனடியாக அவர்கள் வந்து செய்ய முடியும். என்னென்னா ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் மோடிக்கும் ஒரு உரசல் இருக்கா என்பதாகலாம் பேசப்பட்டுச்சு. இன்னமும் சொல்லப்போனால் தாங்கள் விரும்புகிற ஆட்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி போட்டு மோகன் பகவத் வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர் சேஷாத்ரிச்சாரி என்ற தமிழ்நாட்டுக்காரன் பேர் கர்நாடகார் கொண்டு வருவதற்கு திட்டமிட்டார் என்பது தான் வந்து பேச்சு வந்துச்சு முதல்ல. ஆனால் அது ஓபிசிக்கும் பார்ப்பனர்களுக்கும் உள்ள மோதல் இருக்குது என்பதாக சொன்னாங்க. ஏன்னா 75 வயது ஆகிப்போச்சு செப்டம்பரில், நீங்கள் வெளியே போங்கிற மாதிரி மோகன் பகவத் சொல்கிறாரு. ஆர்எஸ்எஸ்லேயே குஜராத் ஆர்எஸ்எஸ் தான் வலுவாக இருக்குது, அது ஓபிசியாக இருக்குது, அது மோடி பக்கம் நிற்குது என்பது அளவுக்கெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் அந்த மோதல்களே இல்லாமல் என்ன வரப்போகிற பீகார், வெஸ்ட் பெங்கால் தேர்தல் இருக்குது, ஆர்எஸ்எஸ் காலை வாரிட்டாங்கன்னா நமக்கு சிக்கல் என்பதனால் மோடியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவதும், ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க குஜராத் ஆர்எஸ்எஸ் மூலமாக மோடி ஆதரவு என்பதனால் மோகன் பகவத்தும் சரின்னு அட்ஜஸ்ட் பண்ணுவதும், நீங்களே தேர்ந்தெடுங்கன்னு ஆர்எஸ்எஸ்ட்டை சொல்லி ஆர்எஸ்எஸ் தான் சிபிஆரை ப்ரப்போஸ் பண்ணி மோடி ஏற்றுக்கொண்டார் என்ற கதை வருது. அப்போ ஆர்எஸ்எஸ்க்கு பொறுத்தவரை தென்னிந்தியா, தமிழ்நாடு என்ற விஷயம் குறி என்பதாகவும் என்ன சிபிஆரை கொண்டாந்தாங்கன்னு சொன்னால் சிபி ராதாகிருஷ்ணன் வந்து இவங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி பாரம்பரிய சங் பரிவார் அல்ல. 96 வரை வந்து ஜனதா பார்ட்டி, அதாவது ஜனதா கட்சியில் ஜனசங் இருந்தாங்க, அதுவும் இல்லை. இவர் அப்படி இருந்தவர் இந்த தேவகவுடா பிரதமர் அந்த காலம். அதற்கு பிறகு தான் அவர் கொஞ்சம் மேனவரிங் எல்லாம் பண்ணி என்ன பாஜகவில் 98 சீட் வாங்கிறதுக்கு தன்னை பற்றி நல்லா கொடுக்க சொல்லி வாங்கினார்னு வைங்களேன். இது வந்து மேற்கு மண்டலத்தில் உள்ள உள்செய்திகள். எப்படியோ நின்னார், ஜெயிச்சிட்டார் அதிமுக கூட்டணியிலையும். மறுபடியும் கலைஞர்கிட்ட கூட்டணி போச்சு, வாஜ்பாய் கூட்டணி, பாஜகவும் திமுகவும் 99 மறுபடியும் அவர் வந்து எம்பி. ஆனால் அதிகமான எண்ணிக்கையில் எல்லோர்கிட்டையும் நல்லா பழகக்கூடியவர். இன்னும் சொல்லப்போனால் ஒரு வாரம் 10 நாள் முன்னால் வந்து முக ஸ்டாலினை பார்க்குறாரு. உடல்நிலை வந்து விசாரிக்க வந்தாருங்கன்னு. உடல்நிலை விசாரிக்க வந்தார் போல் வந்தவர் மகாராஷ்டிரா ஆளுநர் அப்படின்னு நம்ம நினச்சோம். அப்போ நமக்கு புரியலை, இது விஷயமாக தான் பார்க்க வந்தார் என்பது போல் புரியலை. ஆதரவு கேட்கவும் வந்திருக்கிறாரு. அதுதான் நான் தான் நிற்கிறதுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் உங்களுக்கும் பிரச்சனை இல்லைல்ல, பார்த்துக்கலாம். இவங்க வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கலான்னு சொல்கிற அளவுக்கு இருக்காங்க. இன்றைக்கி உள்ள திமுக தலைமை ஆட்சியில் உள்ளவர்கள் தமிழ்நாட்டில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நல்லுறவு வச்சுக்குவோம், ஒன்றிய அரசுடன் நல்லுறவு வச்சுக்குவோம். ஏன்னா இவங்க வந்து ஒன்றிய அரசுடன் உள்ள தொடர் பிரதமர் அலுவலகத்துடன் நல்லுறவுக்காகவே மைத்திரியனை கொண்டாந்தாங்கன்னாங்க உள்ள கட்சிக்குள்ளே. அப்படிப்பட்டவங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து அதில் வித்தியாசமாக பார்க்க வேண்டாம். சமீபத்திலலாம் வந்து கல்விக் கொள்கைகளை கூட அப்படியே என்ன தமிழ்நாடு தனியார் மையத்தை கொண்டு வந்துச்சு என்ற விஷயமெல்லாம் வரும்பொழுது திராவிட மாடல் என்று சொல்லி போட்டு பெரியார் வழி திராவிடம் பேசுகிறவங்க, நம்ம ஐஏஎஸ் ரிட்டையர்டு பாலச்சந்தர் போன்றவங்க ஆதரித்தவங்கெல்லாம் வந்து இப்போ எதிர்த்து பேசுகிற அளவுக்கெல்லாம் ஆயிட்டு. அப்போது ஓஹோ சனாதன வழியா, திராவிட வழியிலேயே சனாதன திராவிடமா அல்லது பெரியார் வழி திராவிடமா என்பது போலலாம் வந்து பேசுகிறாங்கன்னு வைங்க வெளியில். இந்த நிலைக்கு மத்தியில் தான் சிபிஆரை கொண்டாடுறாங்க. ஆனாலும் ஒரு எதிர்க்கட்சிகள் என்பதாக கூட்டணி இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்கு ஒருத்தரை போடணும் என்ற விஷயமும் தென்னிந்தியா, தமிழ்நாடு என்பது பிரபலப்படுத்தப்படுது. இதுதான் வாய்ப்பு. சிபிஆரை கொண்டுட்டு வருவதன் மூலமாக திமுகவுக்கு செக் வைக்க முடியுமா? அல்லது சிபிஆர் கொண்டுட்டு வர்றதுனால தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களத்துக்குள்ள, வாக்கு வங்கி அரசியலுக்குள்ள ஏதாவது ஷேக் உருவாக்க முடியும் நம்புறாங்களா? அப்படி பெருசாக வந்து எதிர்பார்த்தாங்கன்னா ஒன்றும் இல்லை.
ஆனால் எடப்பாடி வந்து எல்லோரும் ஆதரிங்கன்னு சொல்வதற்கில்ல, இவங்க மாட்டாங்கனாலும் ஆதரிங்க என்று சொல்வது, அது வந்து மேற்கு மண்டலத்தில் எடப்பாடி தன் நிலையை உறுதிப்படுத்தி கொண்டாருன்னு தான் பார்த்துக்கணும் அதில் தன்னுடைய அரசியலையும். ஆனாலும் அவங்க வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எதிர்த்தரப்பில் இருந்து ஸ்டாலின் மு க ஸ்டாலின் என்ன சொல்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்கிற மாதிரி காங்கிரஸ் தலைமை இருக்குது அகில இந்திய ரீதியில். அதனால திருச்சி சிவாவை கொண்டாடுவாங்க. அவர்னா பாதகம் இல்லை, சிபிஆர் எப்படி பாதகம் இல்லையோ எல்லோருக்கூடையும் லிபரலாக பேசுவாரோ அதுமாரி தான் திருச்சி சிவாவும். அங்கும் நல்லுறவு ஒன்றிய அரசினுடைய ஆட்சியாளர்கள்ட்டையும். ஏன்னா 20 ஆண்டா பாராளுமன்றத்தில் இந்த கட்டடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவார் எங்கள்கிட்ட. ஹிந்தி பாட்டெல்லாம் வேற பாடுவார். ஹிந்தி பாட்டெல்லாம் வேற பாடுவார். அது தப்பு இல்லை, அது எல்லோருமே அந்த வயதுக்காரங்க வந்து ஹிந்தி பாட்டை ரசித்து பாடியது தான், அது தப்பு இல்லை. நான் சொல்வது நல்ல உறவுலையே இருப்பார், அது பிரச்சனை இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அப்படியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் இது சாதாரணமாக ஊன்னு விவாதிக்கப்பட்டாலும் ஒரு ஸ்மூத் செயிலிங் என்பது போல் மென்மையாக கடந்து செல்லும். இதில் இன்னொரு புள்ளி இருக்கு இல்லையா டிஎஸ்எஸ் மணி, திருச்சி சிவாவை திமுக அல்லது இந்தியா கூட்டணி முன்வைத்தாலும் கூட ஏற்கனவே அப்துல் கலாம் இவங்க வந்து நிராகரித்தாங்க. அப்துல் கலாம் குடியரசுத் தலைவர் ஆகக்கூடாதுன்றதுல ஒரு உறுதியாக இருந்தது திமுக அப்படின்ற ஒரு புள்ளி இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தை மீண்டும் பேசுபொருளாக மாற்றுறதுக்கான ஒரு வியூகம் கட்டமைக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இதுக்குள்ள? சுத்தமாக ஒன்றும் இல்லை. ஏன்னு கேட்டால் சிபிஆர் நல்லுறவில் இருக்கார். சிபிஆர் எப்படியும் எண்ணிக்கை ரீதியாக பாஜக கூட்டணி, அதுக்கு பேர் தான் தேசிய ஜனநாயக கூட்டணிங்களா, அதனுடைய எண்ணிக்கையிலேயே வெற்றி பெற்றுருவார். அதனால் நாம் எதிர்த்தோம் என்பதை அடையாளத்துக்காக காட்டும் அளவுக்கு தான் என்ன சிவாவையோ யாரையோ நிப்பாட்டுவது என்ற நிலையை எடுத்துட்டாங்க. அதனால் இது வந்து ஒரு நல்லதொரு புரிதலுடன், பரஸ்பர புரிதலுடன் உள்ள போட்டியாக இது மாறுமே தவிர இதற்கு வந்து ஒரு பெரிய ஃபைட்டு என்ற அளவுக்கெல்லாம். இப்போது பிரணாப் முகர்ஜியை நிப்பாட்டினாங்க காங்கிரஸு, ஆனால் அப்போது சிபிஐயினுடைய விசாரணையில் 2G இருக்குது, புரியுதுங்களா, கலைஞர் டிவி மற்றது மேரெல்லாம். அந்த நேரத்தில் முழுக்க ஆதரிப்பது என்பது சங்மா பழங்குடியைச் சேர்ந்தவரை ஜெயலலிதா ஆதரித்தாங்க. ஆனாலும் கூட பிரணாப் முகர்ஜியை ஆதரிப்பது என்பது, அப்போ வரிசையாக சிபிஐயினுடைய விசாரணையில் இருக்கிற ஒவ்வொரு கட்சியாக வந்து தமிழ்நாட்டில் ஆதரித்தாங்க. அதாவது அந்த மாதிரி ஒரு விவாதங்களெல்லாம் ஆச்சு. இப்போ அப்படிப்பட்ட வாய்ப்பே இல்லை. இவர்கள் நான் கேட்குறேன் உடச்சி, இதில் சிபிஆரை முன்வைப்பது மூலமாக எந்த பொலிட்டிக்கல் அஜெண்டாவும் என்டிஏ கூட்டணிக்கு இல்லையா? அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உள்ள அஜெண்டாவிலேயே ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் மோடி காக்கஸுக்கும் ஏதாவது முரண்பாடு இருக்குமானால் அதுதான் மெயின். அப்படி ஒன்று இருப்பதாகலாம் செய்தி வந்துச்சு. 75 வயசு ஆயிடுச்சுன்னா செப்டம்பரில் வெளியே போயிடணுங்கிறத மோகன் பகவத் பகிரங்கமாக சொன்னார். அப்போ இவரைத்தான் சொல்கிறாருன்னொன்னே நாகபுரியைச் சேர்ந்த மோகன் பகவத் வகையராக தான் அதை சொன்னாங்க. ஆனால் மாற்று ஒப்பீனியனை என்ன மோடியை தவிர வேறு ஆள் இல்லை, அவர் தான் இருக்கணும் என்பதாக குஜராத் ஆர்எஸ்எஸ் கருவியாக சொல்லிட்டாங்க. அவங்கெல்லாம் ஓபிசி. அப்போ பார்ப்பனர் ஓபிசி என்ற முரண்பாடு இருக்கிறதே ஏற்கனவே, அது இப்பொழுது எழுகிறதாலாம் கேட்டாங்க. மறுபடியும் இப்போ என்னென்னா மோடி தான் ஸ்ட்ராங்காக இருக்கார், மோடியே இருக்கட்டும் முகமது சொல்ல, நீங்கள் யாரை துணை குடியரசுத் தலைவராக தேர்வை நீங்களே செய்யுங்கள் என்று மோடி இவங்கள்ட்ட சொல்ல, இவங்க சிபிஆரை செய்ய என்பதாக அதுவும் சமரசமாகி போச்சு என்பது தான் செய்திகள் வந்துட்டு. ஆனால் இதுக்குள்ளே வந்து மேற்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழர் அப்படின்ற சில பேசுபொருள்கள்லாம் முதன்மைப்படுத்தப்படுது. எல்லாமே வரும் விவாதத்தில். என்ன தமிழில் நம்ம துணை குடியரசுத் தலைவர் வந்து பேசினார் வரும்பொழுதெல்லாம் என்பது வந்து அப்படியே மகிழ்ச்சி அடையலாம். இது வந்து மேலும் வலுப்படுத்துவதற்குத்தான் மோடி. இல்லை எனக்கு புரியல, டிஎஸ்எஸ் மணி ரொம்ப நுட்பமாக அரசியலை பார்க்கிறவர், மூத்த பத்திரிகையாளர், எந்த விதமான பொலிட்டிக்கல் அஜெண்டாவும் இல்லாமல் பாஜக எப்படி அதை செயல்படுத்துவாங்க? பொலிட்டிக்கல் அஜெண்டா தான். ஆனால் என்ன இதை வைத்து கொண்டு பெரிய அளவுக்கு ஃபைட் பண்ணாமல் பேலன்ஸ் பண்ணி போனால்தான் பீகார்லேயும் வெற்றி பெற முடியும், மேற்கு வங்கத்திலையும் வெற்றி பெற முடியும், ஆர்எஸ்எஸ் கூடயும் பகை இல்லாமல் போட்டி இல்லாமல் செய்ய முடியும். ஏன்னா அவங்கள்ட்ட பகைச்சிக்கிட்டு ஏற்கனவே ஒரு 60 சீட்டை இழந்துட்டோம் ஏன்னா 2024 என்ற பட்ட அனுபவம் அவருக்கு இருக்குது என்பதுனால இப்பொழுது வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்ஸே பண்ணட்டேன், அவங்களும் உடனே இவங்களோட மோதலே வேண்டாம், ஒரு மென்மையான ஆளை பண்ணுவோம் என்பது போல் எல்லோர்கிட்டையும் நல்லா பழகக்கூடியவர்னு சிபிஆரை சொல்கிறாங்க. அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அதனால் அவரை தேர்வு செய்து விட்டார்கள் என்பது தான் அதில் வந்து நடந்திருக்கக்கூடியது. எது எப்படி இருந்தாலும் குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும் சொன்னதை கேட்பவர்கள் தான் என்பது குடியரசுத் தலைவராக வந்திருந்த கோவிந்த் வந்தாலும் சரி, முர்மு வந்தாலும் சரி நிரூபிக்கப்பட்ட உண்மை. அப்படி இருக்கும் பொழுது மாநிலங்களவையை கையாள்வது என்பதில் ஒரு சமரசம் தேவை.
அங்குதான் எதிர்க்கட்சிகள் வலுவாக இருக்கின்றன, அங்குதான் மிருகபலத்துடன் இல்லை பாஜக. அதனால் அதில் தங்கர் போன்று பகைத்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லாதவர், ஒரு பேலன்ஸ்டாக போகக்கூடியவர் இருந்தார்னா அது பெட்டரு. அவங்களையும் சரி பண்ணி மாநிலங்களவையும் கொண்டு போவார், மசோதாக்கள் வேகமாக ஓடும் என்று நினைப்பதே என்ன ஆட்சியாளர்களுக்கு லாபம் தானே, பிரதமர் அலுவலகத்துக்கு. அதனால அவர்களுக்கு அது பலன்தான். அதுதான் கடைசியான உள்ள போய் சேரக்கூடிய இடம்.